இயேசுவுக்கே புகழ். யாருக்கெல்லாம் கை இருக்கோ கையை தூக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லைம்மா. சரி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எனது வழி, இயேசுவே எனது வழி, இயேசுவே எனது ஒளி, இயேசுவே எனது ஒளி, இயேசுவே எனது மீட்பு, இயேசுவே எனது மீட்பு, இயேசுவே எனது லட்சியம், இயேசுவே எனது இரட்சியம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே சொல்லிடுறேன், என்னுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. அதனால் நிறைய பேர் குறுன்னு பார்ப்பீங்க. அதனால் என்னுடைய தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் எனக்கு உயிரூட்டம் அளித்த இந்த தமிழ் மொழியிலே பேசுவதும் மறைவுரை ஆற்றுவதும் திருப்பலி ஆற்றுவதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த ஃபாதர் வந்தார், எந்த தமிழில் பேசுகிறாரு, இல்லை மலையாளத்தில் பேசுகிறாரா, இல்லை தெலுங்கில் பேசுகிறாரா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இயேசுவில் அன்பு சகோதரர்களே, இன்றைய நாளில் பெரிய மகிழ்ச்சி இங்கே வந்தது. ஒரு குழந்தை வீட்டில் ஒரு பிறந்த மகிழ்ச்சி போல் இந்த பங்கிலும் ஒரு குழந்தை வருஷம் பிறக்குது. கிறிஸ்மஸில் பிறக்குதோ இல்லையோ, இங்கே பிறந்து அந்த மகிழ்ச்சியை நான் இங்கே உணர்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் நிறைய உணர்கிறேன். இயேசுவில் அன்பு சகோதரர்களே, இன்றைய திருவிழாலாம் கொண்டாடுறோம். அழகான இவ்வளவு அலங்காரங்கள், ஜபங்கள், எல்லாரும் வந்திருக்கீங்க. சிலர் அதி தீவிரமான பக்தர்களாக இருப்பாங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று ஒரு 4 முக்கிய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்ம குழந்தை இயேசு அண்ணாலே முதல்ல நமக்கு என்ன வரணும்னா குழந்தை உள்ளம், சைல்ட் லைக்னஸ், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சைல்ட் லைக்னஸ். அது இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்கிறோம், சைல்டிஷ்னஸ் சொல்லுவாங்க, குழந்தைத்தனம். முதல் கருத்தாக எப்போவுமே வைத்திருக்கோம். குழந்தை இயேசை பார்த்தோன்னே நான் குழந்தை உள்ளத்தோடு இருக்கிறேனா இல்லை குழந்தைத்தனமாக இருக்கிறேனா அப்படின்னு முதல் சிந்தனை எப்போவுமே இருக்கும் குழந்தை இயேசுவை பார்த்தா. இது நம்ம எங்கேருந்து உணர்கிறோம் என்றால், நம்ம மனநிலையை பார்த்தோம் என்றால், ஆள் வளர்ந்துருப்போம், ஆனால் சின்ன வயசில் எப்படி கோவப்பட்டோமோ, வெறுப்புப்பட்டோமோ, எரிச்சல் பட்டோமோ, வித்தியாசமாக பெரிய வயசில் அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் இந்த குழந்தை உள்ளம், குழந்தைத்தனத்தை நம்ம பார்த்து இருக்கணும். அதான் இந்த சிறு வயதிலே நான் படித்த 6வது 7வது படித்த காலத்தில் இந்த கதை இன்னும் ஞாபகம் இருக்குது. இது நிகழ்வாக கூட இருக்கலாம், தெரியல. ஒரு கிராமத்தில் பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது. தண்ணியெல்லாம் அடித்து கொண்டு இருக்கும்போது அந்த தெருவுங்களில் தண்ணி போயிட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்க விளையாடும்போது ஒரு 2 பேர் என்ன, மழை வந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் அடித்து உள்ளே கொண்டு போயிடுவோம், அங்கே விட்டுடுவாங்க. குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பேப்பரில் கப்பல் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கப்பல் 2 கப்பல் போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் ஏதோ ஒரு கைப்பட்டு ஒரு குழந்தை ஒன்று அந்த அந்த காகித பேப்பரை தட்டி விட்டதால் இன்னொன்று அடிச்சிடுச்சு. இந்த பாப்பாவும் திருப்பி அடிச்சிட்டா. இவ ஓங்கி அடித்த உடனே அந்த வீட்டில் போய் மழை அப்போ கொஞ்சம் தேங்கி இருந்தது. குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இவன் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, இவங்க ஏன் குழந்தைய அடித்த அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஏன் குழந்தை அடிச்சுன்னு அம்மாவுக்குள்ளே ஆரம்பித்து அப்பாவுக்குள்ளே ஆரம்பித்து அவங்க குடும்பம் 2 சண்டை போட்டு, அந்த குடும்பத்தை பற்றி கேவலமாக இவங்க சொல்ல, இந்த குடும்பத்தை பற்றி கேவலமாக அப்படி சொல்ல, 2 பேரும் சொல்லி, அப்புறம் ஊர் மக்கள்லாம் அவங்க நண்பர்கள் மாமா மச்சா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருந்தது. அப்போ நடுவில் வந்து சொன்னாங்க, என்ன நீ ஏது கேட்டுட்டு எல்லாரையும் அமைதியாக சொல்லி கத்தி சொல்லுது, எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு கேட்டோன்னே எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி நடந்தது அப்படி நடந்தது. ஒரு சின்ன குழந்தைங்க சண்டை போட்டதுக்கு அவங்க தனிப்பட்ட வரலாறு, அவங்க தனிப்பட்ட கேவலமான அவங்களுடைய குடும்ப நிலையை 2 பேரும் எடுத்து சொல்லி, இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி ஊரெல்லாம் அறிய அப்படி சண்டை போட்டு கேள்விப்பட்டு அந்த தாய் சொன்னாங்களாம், யாருக்குமே அறிவில்லை, நீங்கள் எந்த குழந்தைக்காக சண்டை போடுறீங்களோ அங்கே பாருங்கள் திருப்பியும் 2ம் ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க, பக்கத்து தெருவில் விளையாடிட்டு இருக்குது, நீங்கள் இங்கே சண்டை போட்டிருக்கீங்க, ஒன்றா இணைந்தது. அப்போ தான் அந்த தாய் சொன்னாங்களாம், குழந்தை உள்ளத்தோடு இருங்க, சண்டை வரும், கண்டிப்பாக கணவன் மனைக்குள்ளே சண்டை வரும், ஆனால் குழந்தை தனமாக பேசாமல் இருப்பது, மனதில் வைத்திருப்பது, இதுதான் பிரச்சனை. நம்ம குடும்ப வாழ்வில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்துட்ருப்பாங்க. ஏன் நம்ம குழந்தைகள் மதிக்கலைன்னா,
நம்மால தான். இப்போ அம்மா அப்பாவுக்கு சண்டை வரும்போது சும்மா அந்த பிரச்சனையோடு வராது, அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி பேசி, அம்மா அப்பா குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசி, என்னென்ன ஆச்சு, இவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க, இந்த ஏமாற்றிட்டாங்க, அதை ஏமாற்றிட்டாங்க சொல்கிறது. அப்பா அம்மாவோடைய குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறது. அப்போ யார் கேட்பா? மகன் கேட்டானல, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க. அப்போ அடுத்த முறை பக்கத்து வீட்டுக்கு சண்டை வரும்போது அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்ச உடனே இவங்கள பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க, அவங்களோட இருந்து கூட மாட்டாங்க. எல்லாம் இவங்க அந்த குடும்பத்தை சொல்ல, அந்த குடும்பம் இவங்க சொல்ல, ஊரறிய தெரிந்து நம்ம குழந்தைகளுக்கு கெட்ட உதாரணமாக இருக்கும். அதுதான் இன்றைய வரைக்கும் பிள்ளைங்க நம்ம மதிக்கிறதில்ல. நம்ம பிறந்த உடனே கடவுள் எதற்கு நம்ம குழந்தைகளை கொடுக்குறார் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக கடவுள் குழந்தையை கொடுக்குறார்? குழந்தை இயேசு திருவிழா வந்திருக்கீங்க, குழந்தை இயேசு கட்டி பிடிப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வா, என் வீட்டுக்கு வா, உன்னை சுமந்து போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவீங்க. எதுக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்துருக்கார்? போர் அடிக்கும், எத்தனை நாள் அம்மா அப்பா முகத்தை பார்த்துக்கிறதால குழந்தையா இருந்தால் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னா வேறு என்ன, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேறு. எதற்கு கடவுள் குழந்தைகளை கொடுத்துருக்கார்? கண்டிப்பாக வேதியர்லாம் சொல்லுவாங்க, என்னது அந்த இதைப்படி கடவுள் குழந்தைகளை கடவுளுக்கு ஒரு கொடையாக கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. மற்றும் கடவுளுக்கு பணிபுரிய, கடவுளுடைய கிஃப்ட்டு, அப்புறம் நம்மை பார்த்து கொள்வதற்கு, திருச்சபை வளர்வதற்கு எல்லாம் சொல்லியிருப்போம். முதலாவது கடவுள் ஏன் குழந்தைகளை கொடுத்துருக்கான்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் புனிதர்களாக மாற்றுவதற்கு. ஒவ்வொரு குழந்தைகளையும் புனிதராக மாற்றுவது. அதை மறந்து விடுகிறோம். என் குழந்தை என்னது டாக்டர் ஆகணும், என் குழந்தை நர்ஸ் ஆகணும், என் குழந்தை டீச்சர் ஆகணும், என் குழந்தை ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும், என் குழந்தை பைலட் ஆகணும், என் குழந்தை ஆர்மிக்கு போகணும், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். எத்தனை பேர் என் குழந்தை புனிதர் ஆகணும்னு சொல்கிறது? எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை என் குழந்தை புனிதர் ஆகணும்னு வளர்த்துருக்கீங்க? அதற்காக நம்ம நினைக்கக்கூடாது, அப்போது என் குழந்தைங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம். கண்டிப்பாக டாக்டர் நர்ஸ், என் போலீஸ்மேன் எல்லாமே ஆகலாம். எப்படி? புனிதமான டாக்டர் ஆகட்டும், புனிதமான டீச்சர் ஆகட்டும், புனிதமான பைலட் ஆகட்டும், புனிதமான ஒரு சாதாரண வேலை இருந்தால் கூட சரி, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணால் கூட சரி, இயேசுவில் அன்பு இல்லை, புனிதமான தொழில் அதிபர் ஆகட்டும். எத்தனை பேர் யோசிச்சுருக்குறோம்? தாய் திருச்சபை சொல்லுதா இப்படி செய்யாதீங்கன்னு? குழந்தைங்களுக்கு டியூஷன், காலையில் ஒரு டியூஷன், ஈவினிங் ஒரு டியூஷன். காலையில் கால் லூஸாக மாற்றுவாங்க, மதியானம் டியூஷன் அனுப்பி அரை லூஸாக மாற்றுவாங்க. படி 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 படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் குழந்தைய ஜெபமாலை சொல்கிறதுக்கு டயர்டாக இருக்குது, விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ, விட்டுடுங்க. கண்டிப்பாக உங்களை யாரும் சொல்ல மாட்டோம். இப்போவே வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க. ஆனால் வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இயேசுவில் அன்பு சகோதரர்களே, குழந்தைகளை அதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இப்போது நான் கவுன்சிலிங்கில் இருக்கிறதால நிறைய பேர் கேட்கும்போது பிரச்சனைகள் வரும்போது இதுதான், குழந்தைகளை நீ புனிதமாக வளர்த்தீங்களா? நீங்களே கெட்ட உதாரணமாக இருந்து கோபம், வெறுப்பு, எரிச்சல் என்ன இருந்துட்டு குழந்தைங்க முன்னாடி இருக்கும்போது எப்படி மதிக்கும்? இரண்டாவது, சண்டை போட்டால் கூட திரும்பவும் என்ன பண்ணுவோம்? குழந்தை உள்ளத்தோடு பேசியிருந்தோம். உலகத்தில் என்ன பெரிய இது இருக்குது? உடனே பேசியிருந்தோம். என்னான்னு கண்டிப்பாக கேட்கணும். இந்த உலகத்தில் கேட்கணும். கேட்டுட்டு உடனே பேசிடணும், உடனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அப்போ குழந்தை பார்க்கும், எங்கள் அம்மா அப்பா கோபக்காரங்களாக இருந்தாலும் அன்பு மிக்கவர்கள், அவங்க சண்டை போட்டுக்கிட்டால் கூட உடனே பேசுவாங்க, எங்களை அடித்தாலும் என்ன சொன்னாலும் உடனே பேசுவாங்கன்னு. அந்த மனநிலை வரலைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதான் கடவுள் அன்பை பிறர் அன்புக்கு நம்ம காட்டுவது. அதான் இன்றைய நற்செய்தியில் தொடக்கமே இப்படி தான் இருக்குது. கடவுளை அன்பு செய்பவர்கள் பிறரை அன்பு செய்யுங்கன்னு எங்கேருந்து எடுக்கிறார் யோவான்? கடவுளுடைய கட்டளை, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, அடுத்தது தன்னைத்தானே, அடுத்த ஆண்டவர் சொன்ன இரண்டாவது இணையான கட்டளை. இரண்டாவது கட்டளை ஆனால் இணையான கட்டளை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எவ்வளோ பயபக்தியோடு இங்கே இருக்கிறீங்களோ, எவ்வளோ பயத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நற்கருணையும் குழந்தை இயேசுவை வணங்குறீங்களோ, அதே பயபக்தியோடு உன் கணவன் மனைவி பிள்ளைங்களும் மதித்து புனிதமாக நினைச்சு அவங்களுக்கு அன்பு செய்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தணும். சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட நம்ம வணக்கம் செலுத்தணும். ஏன்? எதுக்காக நம்ம செய்கிறோம்? ஒன்று கடவுளுடைய கட்டளை, அன்பு செய், பிறர் அன்பு. இரண்டாவது, நாம் அனைவரும் தூய ஆவியின் ஆலயங்கள். மூன்றாவது,
கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இந்த மன உறுதி இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கடவுள் இதற்காக தான் நம்மை படைத்துள்ளார். இந்த படைப்பின் இந்த நிறைவை சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு சின்ன குழந்தைய இப்போ குழந்தைங்களாம் நம்ம சொல்கிறத கேட்கல, இவன் எப்படி இருப்பானோன்னு ஏங்கிட்டு இருப்போம். அப்போ அதே குழந்தைய பார்த்திங்கன்னா டொன்போஸ்கோ வாழ்க்கையில் புனித டொன்போஸ்கோ எங்களுடைய தலைவரும் எங்களுடைய சபை தலைவரும் புனிதரும். அவங்க அம்மா டொன்போஸ்கோவுடைய கையெழுத்து பார்த்தோம்னா ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ்ன்னுவாங்க, கிராஃபாலஜின். அதில் பார்த்திங்கன்னா கிரிமினல் ஹேண்ட் ரைட்டிங், பெரிய கிரிமினல். அவர் விட்டு இருந்தால் பெரிய கிரிமினல் கொலைகாரனாக இருப்பார். அந்த தாயினுடைய படிப்பறிவில்லாத அந்த தாய், கணவனை இழந்த தாய், முதிர்ந்த வயதில் இருக்கும் அவங்களுடைய மாமியாரையும் 2 பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் வளர்த்து, அப்போ குழந்தைகளை மறைக்கல்விக்கு கோயிலுக்கு போய்ட்டு மறையுறையை கேட்டு அந்த குழந்தைகளை புனிதமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைகளை காலையில் கூப்பிட்டு போய், இதுதான் உங்கள் அம்மான்னு மாதாவையும், இதுதான் உங்கள் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் வணங்கணும், அவர்கள் சொல்கிறதை கேட்கணும். அவங்க இறைவார்த்தை வழியாக சொல்லுவாங்க, பெரியவர்கள் வழியாக சொல்லுவாங்க, மறையுறை வழியாக சொல்லுவாங்க, கேட்டீசம் வழியாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அழகாக சொல்லி குழந்தைகளை வளர்த்ததால் அந்த குழந்தை வளரும்போது முரட்டுத்தனமாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்போது அம்மா மார்கரெட் அவங்க அம்மா டன்போஸ்கோ பார்த்து சொல்லுவாங்க, அதாவது நான் உயிரோடு இருக்கிறேன்னு இல்லையோ ஆண்டவர் இருப்பார், தாயும் தந்தையும் கூடவே இருப்பாங்க, கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பாங்க. அதனால் நாங்கள்லாம் பொறுப்பாளர்கள். ஒரு குழந்தைக்கு நாங்கள் பொறுப்பாளர்கள். we are only administrators and we are caretakers, we are not owners. நம்மளாம் ஓனர் கிடையாது ஒரு குழந்தைக்கும். ஆனால் நம்ம ஓனருக்கு மேலே இருந்து இந்த குழந்தை எப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ யோசிக்கிற காலத்தில் அடிப்படை கடவுள் அன்பும் பிறர் அன்பும் விட்டதால் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் நம்ம விட்டு விலகி செல்லியிருக்கின்றன. அப்போது இன்னையிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். அதாவது குழந்தை உள்ளத்தோடு இருப்போம், குழந்தைத்தனமாக இருக்க மாட்டோம். அடுத்தது அடிப்படை கடவுளுடைய அன்பு, பிறர் அன்பு. அதான் கடவுள் சொல்லார், அடுத்த சமமான கட்டளை. அப்படி இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் ஆக இருக்க முடியாது. we are systematically disqualified to be a Christian. We may be in the namesake can be a Christian, but actual life God may not take us as his own children. அது அடுத்தது இறையேசுவில் அன்பு சகோதரர்களே, என்னுடைய இன்னொரு அனுபவம், ஒவ்வொரு திருபலியும் ஒரு கிறிஸ்மஸ். ஒவ்வொரு திருபலியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தை வழியாக நம்மை தயாரித்து மறைவுரை வழியாக திடப்படுத்தி நற்கருணையில் வராரு. சொல்லப்போனால் மாதாவை விட பேறு பெற்றவர்கள். மாதா ஒரு முறை தான் இயேசுவை தன் உதரத்திலே தாங்கியவள். ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை மனிதருக்கு தினம் தினம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நற்கருணை வழியாக தினம் தினம் பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அப்போ ஒரு முறை தான் நம்ம மாதா பெற்றாங்க, நாம் தினம் தினம் பெறுகிறோம், பேரிடை பெற்றுகிறோம். ஆக குழந்தை இயேசு ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்தில் வராங்க. அப்போ குழந்தை இயேசு வரும்போது யார் வருவா? குழந்தைய அப்படியே விட்டுருவாங்களா? என்ன தாயும் மாதா வருவாங்க. மாதா வந்தால் யார் இருப்பா? சூசையப்பர் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அதனால தான் குழந்தை இருக்கும்போது அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க. அம்மா மட்டும் தனியாக வரமாட்டாங்க, இயேசுவையும் கொண்டு வருவாங்க. ஆக இந்த சிந்தனையோடு நம்ம எப்பொழுதுமே மனதில் வைத்து கொள்வோம். அதாவது எப்பொழுதுமே ஒவ்வொரு நற்கருணையிலும் இயேசு ஆண்டவர் என்ன பண்ண குழந்தை உருவத்தில் நம் உள்ளத்தில் வரார். அப்போ இயேசு ஆண்டவர் குழந்தை உள்ளத்தில் வந்தால், உள்ளம் சாக்கடையாக இருந்தால் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நம்முடைய நிச்சயமாக நமது சிந்தனை செயல் எப்பவுமே தடைப்படும், பாவங்கள் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம நல்ல பாவம் செய்யணும். ஒவ்வொரு முறையும் உள்ளத்தில் நம்ம கையை வச்சு, ஆண்டவரே கடவுளுடைய அன்பும் பிறர் அன்புக்கும் நான் என்ன தவறாக செய்திருக்கேன், அன்பு செய்தேன்னா இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரிடம் நம்ம நைட்டு பாவம் செய்யணும். அது என் நல்ல மூடில் இருந்தாலும் கெட்ட மூடில் இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் எரிச்சலாக இருந்தாலும் அது செய்ய வேண்டும். அடுத்ததாக கடைசியாக நேரமானதில் கடைசியாக இது சொல்லி முடித்திருக்கிறேன். இறையேசுவில் அன்பு சகோதரர்களே, நான் இருக்கும் இடம் டொன்போஸ்கோ டாமினிக் சாவியம் ஜீவானந்தபுரம் அங்கே இருக்கேன். அங்கே ஆலோசகராக இருக்கேன். அங்கே ஒரு சின்ன மிக்கேல் சம்மனசு சுரூபம் இருக்கும். அப்போது இந்த பிள்ளைங்கள்லாம்
எல்லாம் அங்கே சின்ன சின்ன பசங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள் அனைவருமே டிரான்சிட் ஸ்கூல் அன்வாங்க. அதாவது போர்டிங்கில் ஒரு 40 மாணவர்கள் படிக்கிறாங்க. எல்லாருமே பாண்டிச்சேரி தவிர மற்ற இடங்களில் இருக்கும் பள்ளி படிப்பை நிறுத்தியவர்கள், படிக்க விரும்பாதவர்கள், வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே நாங்கள் ஒரு போர்டிங் வைத்து பிள்ளைகளுக்கு அந்த கல்வி அறிவு மற்றும் ஆன்மீக அறிவு மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது. அப்போ அந்த மாணவர்களாக இருக்கும்போது கடினமாக தான் இருக்கும். அப்போது என்னுடைய ஆஃபீஸில் ஆலோசகர் ஆஃபீஸில் ஒரு சொருபை வச்சுருக்கேன். அங்கே வந்து இந்த பிள்ளைங்களாம் வந்து ஜெபிப்பாங்க. எந்த ஜெபம் சொல்ல மாட்டாங்க. சொன்ன உடனே வந்த எல்லா குழந்தைகளும் மிக்கேல் சமணஸை நேரடியாக பார்ப்பாங்க. கண்ணை மூடி பார்க்கும்போது அழகான மிக்கேல் சமணஸ் அவங்களோட பேசுவாங்க. நான் உங்களோடு இருக்கேன், பயப்படாதீங்க. எல்லாரும் அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். நான் கூட பார்த்ததில்லை, கேட்டதில்லை, விசுவாசத்தோடு சொல்லுவேன். அப்போது குழந்தைகளுக்கு கடவுள் எப்போதுமே தோன்றுவார். குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்வுலேருந்து தான் எனக்கு இன்றைய நாளில் இங்கே வரும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். மற்ற திருவிழாக்கள் மாதிரி வந்தது போனதுன்னு விட்டுட்டு இந்த திருவிழாவில் நல்ல பாவம் செய்யுங்க. கடவுளுக்கு எதிரான பாவம், பிறருக்கு எதிரான பாவம், தன்னன்புக்கு எதிரான பாவம் நல்லா செய்து உங்களை தயாரித்து கொண்டு, இது 4வது நாள் நினைக்கிறேன், இன்னும் நாட்களில் பக்தியாக பங்கு கொண்டு நம்முடைய நல்ல ஒரு உறுதிமொழி எடுப்போம். மற்ற திருவிழா மாதிரி போகாமல் இந்த திருவிழாவில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துப்பேன். கடவுள் அன்பு இருப்பதைப் போல பிறர் அன்பில் நான் வாழவும், மற்றது நம்ம எப்பொழுதுமே நற்கருணை பெறும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறுபவர்களாக இருப்பவும், 3வது நாம் எப்பொழுதுமே நல்ல பாவ செய்து கடவுளுடைய ஆசிரியை பெற வாழ்த்துகிறேன்.